டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கு 5% மதிப்பெண்கள் குறைச்சிட்டாங்க. அதற்கான அரசு ஆணை 28/1/2026 என்று வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2, அதாவது டிஎன் டெட்டுக்கு தேர்ச்சி பெறுவதற்கான குறைஞ்சபட்ச தகுதி மதிப்பெண்களை எஸ்சி பிரிவு, எஸ்டி பிரிவு, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அதாவது பிசி பிரிவு, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீமில் பிசிஎம் பிரிவு, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் எம்பிசி, சீர்மரபினர் சமூகம் டிஎன்சி மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பிரிவுகளை சேர்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு 5% மதிப்பெண் குறைத்து அரசு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கேட்டகரி வைஸ் ஜென்ரல் மேக்ஸிமம் மார்க் 150, பேப்பர் 1 அதில் 60% அல்லது 90 மதிப்பெண் வாங்க வேண்டும். தாள் 2க்கும் 60% அல்லது 90 மதிப்பெண் வாங்க வேண்டும். இதில் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி அண்டு பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி, அதாவது மாற்றுத்திறனாளிகள், இவங்களுக்கு 150 மதிப்பெண்ணுக்கு டெட்டு பேப்பர் 1ல் 55% அல்லது 82.5 மார்க்கு ரவுண்டாக 82 வாங்கணும் அப்படின்ட்டு இருந்தது. இதில் இருந்து 5% மதிப்பெண் இப்போ குறைச்சிருக்காங்க. பேப்பர் 2 அதுலேயும் 55% அல்லது 82.5 மார்க்கு ரவுண்டாக 82 மதிப்பெண் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வளர்ச்சியில் இருந்தது. இந்த அரசாணையின்படி அதுவும் 5% மதிப்பெண் குறைச்சிருக்காங்க. அதற்கான அரசு ஆணை தான் இந்த ஆணை. மேலே கொடுத்த 3வதாக இருந்த அரசு ஆணையில் 2025ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கான குறைஞ்சபட்ச தகுதி மதிப்பெண்ணை 40% பழங்குடியினர் விண்ணப்பதாரர்களுக்கு மட்டும் ஒரு முறை சலுகையாக நிர்ணயித்து உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. 4வதாக படிக்கப்பட்ட அந்த கடிதத்தில் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வில் டிஎன் டெட் தேர்ச்சி பெறுவதற்கான குறைஞ்சபட்ச தகுதி மதிப்பெண்களை ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, ஒடிசா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் இதே போன்ற விதிகளின் அடிப்படையில் கருத்தில் கொண்டு தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வில் நம்முடைய டிஎன் டெட் தேர்ச்சி பெறுவதற்கான குறைஞ்சபட்ச தகுதி மதிப்பெண்களை நிர்ணயித்து உத்தரவுகளை பிறப்பிக்குமாறும் 11/8/2025 தேதியிட்ட ஆசிரியர் ஆட்சேர்ப்பு வாரிய அறிவிப்பு எண் 3/2025 படி ஏற்கனவே நடத்தப்பட்ட தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்விற்கும் எதிர்காலத்தில் நடத்தக்கூடிய அனைத்து தகுதி தேர்விற்கும் பொருந்தும் வகையில் அதை செயல்படுத்துமாறும் பள்ளிக்கல்வி இயக்குனர் அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கை வைச்சிருந்தாருங்க. அதன்படி பள்ளிக்கல்வி இயக்குனரின் முன்மொழிவை கவனமாக ஆராய்ந்த பிறகு அரசு அதை ஏற்றுக்கொண்டு ஆசிரியர் தேர்வு கல்வி கவுன்சில் 11/2/2011 தேதியிட்ட அறிவிப்பு எண் 76 வெளியிட்ட வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கான பிரிவு வாரியான குறைஞ்சபட்ச கல்வி மதிப்பெண்களை நிர்ணயிக்க முடிவு செஞ்சாங்க. அதை முடிவு செய்ததின்படி கேட்டகரி வைஸாக நமக்கு இங்கே மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஜென்ரல் கேட்டகரிக்கு மேக்ஸிமம் மார்க் 150, தாள் 1ல் 60% அல்லது 90 மார்க் வாங்குங்க. இதில் எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே தான் வச்சுருக்காங்க. தாள் 2லையும் ஜென்ரல் கேட்டகரிக்கு 60% அல்லது 90 மார்க் வாங்கணும். அதுலேயும் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, பிடபிள்யூடி அப்படின்ற கேட்டகரிக்கு 150 மார்க்குக்கு முன்பு 55% இருந்தது. இப்போ அதை 50% மாற்றி 75 மதிப்பெண் வாங்கினால் போதும் என்று இந்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தாள் 2க்கும் 55%லிருந்து 5% குறைச்சி 50% அல்லது 75 மதிப்பெண் வாங்கினால் போதும் என்று மதிப்பெண்ணை குறைச்சி அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இதே எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி பிரிவினருக்கு 150க்கு 40% மதிப்பெண் வாங்கினால் போதும், அதாவது 60 மார்க் வாங்கினா போதும். தாள் 2க்கும் 40% மதிப்பெண் வாங்கினால் போதும், அதாவது 60 மதிப்பெண் வாங்க வேண்டும் என்று இந்த அரசாணையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே தேர்வு எழுதிய, அதாவது 11/8/2025 தேதியிட்ட ஆசிரியர் ஆட்சேர்ப்பு வாரிய அறிவிப்பு எண் 3/2025 படி ஏற்கனவே நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு அவங்களுக்கும் இந்த ஜென்ரல் கேட்டகரி தவிர மற்றவர்களுக்கு மேலே உள்ளபடி மாற்றம் செய்து குறைஞ்சபட்ச தகுதி மதிப்பெண்களை பின்பற்ற ஆசிரியர் ஆட்சேர்ப்பு வாரியத்திற்கு இதன் மூலம் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே டெட் பேப்பர் முதல் தாள் 15 நவம்பர் 2025 எழுதியவருக்கும், டெட் பேப்பர் 2 16 நவம்பர் 2005 எழுதியவருக்கும் 5% மதிப்பெண் குறைத்து பெற்றாலே போதும், அவர்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் கருதப்படுவார்கள் என்று இந்த அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே அனைவரும் தேர்ச்சி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.